2023ஆம் ஆண்டுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல நீட் விவகாரம், சட்டப்பேரவை நிறைய திட்டங்கள் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுல சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தமிழகத்துல நடந்த சில நிகழ்வுகளுக்கு மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். தமிழகத்துல நரிக்குறவர், குருவிக்காரர்கள் ஆகிய சாதிகளை சேர்ந்தவங்களை பழங்குடியின பட்டியல்ல சேர்ப்பதற்கான வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில நிறைவேறியிருக்கு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிற நீலக்குறிஞ்சி பூச்செடியை பாதுகாக்கப்பட்ட தாவரங்கள் பட்டியல்ல மத்திய வனத்துறை சேர்த்திருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் ஆளுநராகவும், மணிப்பூர் ஆளுநர் கணேசன் அவர்கள் நாகாலாந்து ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய தூய்மை பணி ஆணையத்தோட தலைவரா தமிழகத்தை சேர்ந்த மா வெங்கடேஷனை மத்திய அரசு நியமிச்சிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரா பாஜக தேசிய குழு உறுப்பினரான நடிகை குஷ்புவை நியமிச்சிருக்காங்க. மதுரை எய்ம்ஸ் தலைவரா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மருத்துவர் பிரசாந்த் லவானியாவை நியமிச்சிருக்காங்க மத்திய அரசு. சென்னையில இருந்து கோவை, திருநெல்வேலியில இருந்து சென்னை, விஜயவாடால இருந்து சென்னை அப்படின்னு 9 வந்தே பாரத் ரயில் தொடங்கப்பட்டிருக்கு. மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர்ல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல நடந்த சில அறிவிப்புகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட 12 மணி நேர வேலைக்கான மசோதாவை வாபஸ் பெற்றிருக்காங்க. மாணவர்களுக்கு இடையில சாதி இன பிரிவினைகள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டி நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற நீதிபதி K. சந்துரு தலைமையில ஒரு நபர் குழு அமைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. உறுப்பு தானம் செய்யறவங்களோட இறுதி சடங்கு அரசு மரியாதையோட தான் நடக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க. மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் 6000 நிவாரணம் வழங்கப்படணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 31,000 அரசு பள்ளிகள்ல முதல்வரோட காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல அழிந்து வர மாநில விலங்கான நீலகிரி வரையாடுக்கு பாதுகாப்பு முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. மாதந்தோறும் பெண்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் காஞ்சிபுரத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காங்க. சென்னை கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழக சட்டப்பேரவையில நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அமைச்சரவையில பால்வளத்துறை அமைச்சர் நாசரை நீக்கியிருக்காங்க. இதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில நடந்த முதல் நீக்கம். தமிழ்நாடு அமைச்சரவையில புதிய அமைச்சரா TRB ராஜா சேர்க்கப்பட்டிருக்காங்க. நிதித்துறைக்கு தங்கம் தென்னரசு, தகவல் தொழில்நுட்ப துறைக்கு PTR பழனிவேல் தியாகராஜன், பால்வளத்துறைக்கு மனோ தங்கராஜ் மாற்றப்பட்டிருக்காங்க. வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை கூடுதலா ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆண்டோட முதல் கூட்டத்துல ஆளுநர் RN ரவி அரசின் உரையில இடம்பெற்றிருந்த சில அம்சங்களை தவிர்த்தும் புதுசா சிலவற்றை சேர்த்தும் வச்சிருந்தாரு. ஆளுநர் உரையை சுட்டிக்காட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தாரு. இதனால ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செஞ்சிருந்தாரு. இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருந்தது. ஆளுநர் RN ரவியால திருப்பி அனுப்பப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில மீண்டும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முன் அனுமதி இல்லாத விசாரணை நடத்த CBIக்கு அளிக்கப்பட்டிருந்த அனுமதியை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றிருக்கு. தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தமிழகம்னு சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஆளுநர் RN ரவி பேசியது ரொம்பவே சர்ச்சையானது. தமிழ்நாடு அமைச்சரவையில இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்கி ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டாரு. அடுத்த சில மணி நேரத்துல அந்த உத்தரவை அவர் நிறுத்தி வச்சாரு. சென்னை கிண்டியில உள்ள ஆளுநர் மாளிகையில நடந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துச்சு. செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில இருந்து நீக்கியது தொடர்பா முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் RN ரவி கடிதம் எழுதிய நிலையில அமைச்சரவையில இருந்து செந்தில் பாலாஜியை நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதினாரு. TNPSC தலைவர் நியமனம் தொடர்பாக அரசு பரிந்துரையை ஆளுநர் RN ரவி மீண்டும் நிராகரிச்சிருக்காரு. நீட் விலக்கு மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கிற அதிகாரம் தனக்கு இருந்தா அதை கண்டிப்பா ஒப்புதல் அளிக்க மாட்டேன் அப்படின்னு தமிழக ஆளுநர் RN ரவி சொல்லியிருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டுல நடந்த சில கொள்கைகளை பார்க்கலாம். செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கொள்கை வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மாநில மேலாண்மை திட்டமும் பேரிடர் மேலாண்மை கொள்கை ஆகியவையும் வெளியிடப்பட்டிருக்கு.
தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனரா அறிவொளி நியமனம் செஞ்சிருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளரா ராமேஸ்வர முருகன் நியமனம் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையராக ஓய்வு பெற்ற டிஜிபி முகமது ஷிகில் அக்தர் நியமனம் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட தலைமை செயலாளரா சிவதாஸ் மீனா பொறுப்பேற்றிருக்காரு. 2023ஆம் ஆண்டுல தமிழகத்துல நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம்.